Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அம்மனுக்கு மூக்குத்தி சாத்துறாங்க. ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் நடக்க போது லைவா உங்க எல்லாரும் முன்னாடியும். ரெடி 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 ராவுங்க ரெடி சாரா சொல்றேன். கேமரா கேமரா ரோலிங்க. அம்மா அப்படியே கேமரா கொஞ்சம் பாருங்க. ஓகே நடந்த மின்னுக்கா பக்குறன இருக்கா புரியாத கணக்கா இவதான் இருக்கா என்னத்தான் இழுக்கா தட்டுற அழுக்கா பசக நான் போறேன் அவ பின்னக்கி இருக்கா. என்ன சொன்னேன்னு கண்ணா பின்னான்னு முன்ன பின்னான்னு தள்ளிட்டு போற அம்மாடி நானு ஊரு கெடான்னு உன்னோட ஃபேனு நான். மடிய ராட்சசி நீ தாண்டு என்ன நீ டார்ச்சர் பண்ணுறே அசையம் சஃபரிங் ஃபீவர் ஏதாச்சும் பண்ணின்னு தேத்துடுடி. மடிய ராட்சசி நீ தாண்டு என்ன நீ டார்ச்சர் பண்ணுறே அசையம் சஃபரிங் ஃபீவர் ஏதாச்சும் பண்ணின்னு தேத்துடுடி. திரையுலகின் பிதாமகர்கள், தயாரிப்பாளர்கள், பிரஸ், மீடியா மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். மூக்குத்தி அம்மன் 2 இது வந்து ஐசிரி சாரோட விஷன். நாங்கள் வந்து கனவு காண்றது வந்து ஒரு டைரக்டராக, ஒரு எழுத்தாளராக எங்களுக்கெல்லாம் கனவுகள் நிறைய வரும், பிரம்மாண்டம்லாம் வரும். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு ஒரு பின்னாடி மிகப்பெரிய சக்தி தேவை. அந்த சக்தி தான் வந்து எங்களுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக ஐசிரி சார் கிடச்சார். ஆக்சுவலாக இந்த படத்தோட நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ அந்த ஸ்கிரிப்ட் அமைய பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இது வரைக்கும் என் கேரியரில் நான் பண்ண மிகப்பெரிய படமாக அமைஞ்சுது. ஹோப்ஃபுல்லி இந்தியாவின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக இது அமையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கற்பனை பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம். ஐசிரி சட்டை தங்கி தான் அந்த லைனை பேசினாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எங்களோட 2 மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சதை விட பெருசாக நீங்கள் பண்ணணுன்ட்டு எல்லா வகையிலையும் ஊக்க கொடுத்த ஐசிரி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன், க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நான் யார் நினச்சனோ எல்லாருமே பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அவங்க கிடைச்சாங்க. இந்த விழாவிற்கு சிறப்பு விருதினாக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குலதெய்வம் வந்து மூக்குத்தி அம்மன். அது அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனா நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வர மாதிரி இல்லை. பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும். அம்மன் படம் எதுவுமே வரல, இங்கே இந்தியாலேயும் வரல, எதுலேயுமே வரல. அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம், வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு, அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் 5, 6 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 1 மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உடனே சார் நான் நயன் மேடம் கிட்ட பேசிடுறேன், அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார், இது ஒரு மிகப்பெரிய படம், பேன் இந்தியாவாக ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். 3 விரலில் காமிச்சார். 3 டிஜிட்டில் தான் சார் இதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது சார், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு, ஒரு பேன் இந்தியா படம் வரும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு. ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம். ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க, அம்மனா நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க, இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாவே. இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. பழைய 1 படத்தில் ஊர்வசி மேடம்
பாதி அருமை தம்பி, எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார். சாரி போடல. அன்பு இவர் இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார். அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை, வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை.